அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுட்டீஸ். ரமலான் ஃபாஸ்டிங் டைமில் நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் சுன்னா ஃபுட் இருக்குது. அதுதான் தல்பீனா. பார்லி வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்டொமக்குக்கு லைட்டாக கம்ஃபர்டிங் ஃபுட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அடிபொலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக தல்பீனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ்க்கு ஃபவுசி பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தல்பீனா ரெசிபி பண்ணுறதுக்கு மெயின் ஹீரோ பார்லி தான். அதை நல்லா வாஷ் பண்ணி 8 hours நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 150 கிராம் பார்லி தான் எடுத்திருக்கேன். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 லிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாக்கெட் பால் வேணா அது கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பசும்பால் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக வரும். பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. அது நல்லா 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. அப்பதான் இன்னும் டேஸ்ட் சூப்பராக வரும். நம்ம சோக் பண்ண பார்லியை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் அதோட பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10-15 பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லிக்யூடாக ஆயிரும். அப்போ நம்மளோட தல்பீனா வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வராது. அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மில்க்கும் நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பார்லியை அந்த மில்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா லம்ஸ் வந்துடும். ஸோ 20 minutes விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நம்மளோட தல்பீனா சூப்பராக குக் ஆகி 20 minutes. அதுக்கப்புறம் ஸ்வீட்காக நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை வந்து 1 cup ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தல்பீனாவை ரிச் ஆக்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்து சீட்ஸ் ரிமூவ் பண்ணி 5 dates வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்வீட்க்கு தக்கன நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்னா கம்பைன் ஆகி நல்லா 5 minutes மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. டெக்கரேஷனுக்காக நான் மேலே கொஞ்சம் வால்நட்டை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சாப்பிடும் போது கிரன்ச்சியா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தல்பீனா ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிட்டு. ரொம்ப சிம்பிளா செய்ய முடியும். ஆனா நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக்கை. இது மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிருங்க மறக்காம.